जय जगत्माता बगलामुखी। ओम ह्रीं बगलामुखी वरदे सर्वसौभाग्यप्रदायिनी समस्त भक्तानां सर्वाभीष्टं साधय साधय ह्रीं ओम स्वाहा. நான் இப்பொழுது ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடத்திலே உள்ள பகலாமுகி தேவி கஷேத்திரத்திலிருந்து உங்களிடம் பேசிக்கொண்டு இருக்கிறேன். இன்னைக்கு அதாவது நான் உங்களிடம் பேசப்பட்டது, இவங்க ஷூட் பண்ணப்பட்டது 2025 ஜூன் மாதம் 18ஆம் தேதி. இவங்க என்னைக்கு தான் இது டெலிகாஸ்ட் பண்ணுமோ அது எனக்கு தெரியாது. 2025 ஜூன் 18ஆம் தேதி தான் நான் இப்போ உங்களிடம் பேசிக்கொண்டே இருக்கிறேன். இப்போ முக்கியமான ஒரு விஷயம், ஒரு வீடியோவில் நான் சொன்னேன், அதாவது 2 மாதம் முன்னாடி நம்மளோட வீடியோ யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க, திருடிட்டாங்க, கொள்ளையடிச்சிட்டாங்க. அப்போ சூரியமங்கலம் வீடியோ, சூரியமங்கலம் சேனல் இல்லாமல் இருந்தது. நம்ம சேனல், சூரியமங்கலம் சேனல் யாரோ திருடிட்டாங்க, கொள்ளையடிச்சிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் என்றால், எனக்கு மூட நம்பிக்கை இல்லை. மூட நம்பிக்கையே மேக்சிமம் இல்லாமல் செய்ய வேண்டும், அது ஜனங்களுக்கு துறந்து காட்ட வேண்டும். அதற்காக நிறைய விஷயங்கள் நம்ம வீடியோவிலே சொல்லி வந்தது. பல பேருக்கும் அது பிடிக்காத இருந்த ஆளுகள் நம்மளே விமர்சனம் பண்ணினாங்க. சில பேர் எச்சரிக்கையே கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட அது அரசியல்லையும் இருந்தது, ஸ்பிரிச்சுவல்ல இருந்தது, ஆத்மீயத்திலேயும் இருந்தது, அரசியல்லையும் இருந்தது அந்த எச்சரிக்கை. அப்படி இருக்கப்பட்ட யாராவது ஆயிருக்கலாம் நமது சேனல் ஹேக் பண்றதுக்கு பின்னாடி என்று நினைக்கிறேன். நமக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் வருத்தமா இருந்தது. சைபர் செல்லில் எல்லாம் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அவங்க அதை பற்றி என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் அதில் ஒரு ரிசல்ட் வரலை. மறுபடியும் நம்ம சூரியமங்கலம் சேனல் ஆரம்பிச்சாச்சு, புதுசாக ஆரம்பிச்சாச்சு. அந்த புதுசாக ஆரம்பிச்சுட்டு 2 மாதம் ஆச்சு. அதாவது நம்ம சேனல் ஹேக் பண்ணியதுக்கு அப்புறம் ஒரு 15 நாளுக்கு அப்புறம் தான், 15-20 நாளுக்கு அப்புறம் தான் நம்ம புதுசாக ஆரம்பிச்சாச்சு மறுபடியும். ஆனால் கண்டினியூஸாக எனக்கு அந்த வீடியோஸ் எடுத்து உங்களுக்கு பேச முடியவில்லை. அது 2 காரணங்கள். ஒன்று, எனக்கு டைட்டு கொஞ்சம் ஒர்க் இருந்தது, சில பூஜைகள் எல்லாம் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஒன்று. இன்னொரு விஷயம் என்ன என்றால், ஏற்கனவே நான் சொல்லியிருந்தது, எனக்கு கொஞ்சம் நான் தங்குற வீட்டுக்கு பக்கத்தில் பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சிமெண்ட், அந்த டஸ்ட்டு கொஞ்சம் எனக்கு சுவாசிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாயிடுச்சு. அதனால் கொஞ்சம் என்ன சொல்லலாம், த்ரோட்டு ப்ராப்ளம் வந்தாச்சு. அதனால் நல்லா பேசுறதுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. இந்த 2 காரணங்கள் கொண்டு தான் புதுசாக வீடியோ எடுத்து அப்லோடு பண்ணாமல் இருந்ததுக்கு காரணம். இப்போ பாருங்க, இந்த மூட நம்பிக்கை என்று சொல்லும்போது எந்த அளவுக்கு இருக்குங்கிறது என்னால் சொல்லாமல் இருக்க முடியலை. அதுக்கு ஒரு உதாரணம் தான் இப்போ சொல்ல போகிறேன். ஒரு 15-20 நாள் முன்னாடி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்தாங்க. அவங்க ஒரு பையனோடையும் பொண்ணோடையும் ஜாதகம் கொடுத்தாங்க. ஜாதகம் கொடுத்துட்டு கேட்டாங்க, சுவாமி எங்களுக்கு பொருத்தம் பார்க்கணும், அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படி சொன்னாங்க. சரி, ஓகே அப்படின்னு இது பொருத்தம் பார்த்தேன். ஜாதகப்படி சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாம் சொல்லியதுக்கு அப்புறம் வந்தது பொண்ணோட பேரண்ட்ஸ் தான் வந்தது. பையனோட பேரண்ட்ஸ் வரலை, பொண்ணோட பேரண்ட்ஸ் தான் வந்தது. அப்போ இதுல இந்த பொண்ணோட ஜாதகம் இது, பையனோட ஜாதகம் இது பொருத்தம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் பார்வையிலே நான் சொன்னேன், இது பொருத்தமே இல்லையே அப்படி சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, ப்ளீஸ் கொஞ்சம் நல்லா பாருங்க சுவாமி. ஏன் அப்படின்னு கேட்டேன். இல்லை, ரொம்ப பெரிய ஒரு ஜோதிஷிய, நாங்கள் எங்கள் ஃபேமிலி அஸ்ட்ராலஜர் தான், அவங்களே பார்த்தேன், அவங்க இது பொருத்தம் இருக்கு அப்படின்னு எழுதி கொடுத்தாங்க அப்படி சொன்னாங்க. இல்லையே, இது பொருத்தமே இல்லாத ஜாதகம்
அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, இங்க எழுதியிருக்கு பொருத்தம் உத்தமம் 100ல் 80 அப்படின்னு எழுதி கொடுத்துருக்காங்க. அவரோட பேரு நான் சொல்ல விரும்பலே, அதாவது அவரோட பேரு சொல்லி அவரை நம்ம கொச்சப்படுத்தக்கூடாது இல்லையா. இது அவரோட லெட்டர் பேடு. இந்த லெட்டர் பேட்ல அவர் என்ன எழுதி கொடுத்திருக்கிறீங்க என்றால், ஆக பொருத்தங்கள் 100. ஆக பொருத்தங்கள் 100. அதாவது ஜோதிஷ சாஸ்திரத்தில் உள்ள கல்யாண பொருத்தங்கள் எத்தனைன்னு கேட்டால் அது 100ஆம். ஆக பொருத்தங்கள் 100. அதிலே இந்த ஜாதகப்படி 80 பொருத்தம் இருக்கு. அதனால கல்யாணம் ஆஹா ஓஹோன்னு நடத்தலாம் அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். பாருங்கோ, இந்த ஜாதகப்படி எப்படி அந்த பொருத்தம், நட்சத்திர பொருத்தமே 3 தான் இருக்கு. இந்த ஜாதகப்படி ஒன்று மகம் நட்சத்திரம், பொண்ணு மகம் நட்சத்திரம், பையன் அனிழம் நட்சத்திரம். அனிஷம். பொண்ணு மகம் நட்சத்திரம், பையன் அனிஷம் நட்சத்திரம். அனிஷம் மகம் நட்சத்திரத்துக்கு பொருத்தமே 3 பொருத்தம், நட்சத்திர பொருத்தமே 3 தான் இருக்கு. நட்சத்திர பொருத்தம் டோட்டலா 10 இருக்கு. அந்த 10ல் 10 பொருத்தமும் இருந்தாலும் ஜாதக பொருத்தம் கரெக்ட் இல்லை என்றால் கல்யாணம் நடத்தக்கூடாது என்றுதான் சாஸ்திரம். அப்போ அந்த நட்சத்திர பொருத்தத்திலேயே இங்க 3 தான் இருக்கிறது. மகம் நட்சத்திரம், அனிஷம் நட்சத்திரம், பொண்ணு மகம், ஆணு அனிஷம். இந்த நட்சத்திர பொருத்தமே 3 தான் இருக்கு. ஜாதக பொருத்தம் கொஞ்சம் கூட இல்லையே. பாருங்கோ, இந்த ஜாதகப்படி 7ஆம் இடத்துல செவ்வாய் பார்வை இருக்கு, சூரியன் பார்வை இருக்கு, சனி பார்வை இருக்கு, குரு பார்வை இருக்கிறது. அது மட்டுமல்ல, 7ஆம் பாவத்துக்கு அதிபனாக இருக்கப்பட்ட சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கிறது. 100% இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தால் ரொம்ப போனால் 6 மாசம் இருக்காது. அதுக்கு முன்னே அது செப்பரேஷன் உண்டாகும், டிவோர்ஸ் ஆகும். டிவோர்ஸ் ஆகாத ஒரு காலத்தில் அது இப்படி கேஸு வழக்குன்னு போய்கிட்டே இருக்கும். அது மட்டுமல்ல, இது பகுபாரியா யோகம். பகுபாரியா யோகம்னா அட்லீஸ்ட் ஒரு 3 கல்யாணமாவது இவனுக்கு நடக்கணும். கல்யாணமாகவும் ப்ராப்ளமாகவும் பிரிஞ்சு போகும், கல்யாணமாகவும் ப்ராப்ளமாகவும் பிரிஞ்சு போகும், கல்யாணமாகவும் ப்ராப்ளமாகவும் பிரிஞ்சு போகும். அப்படி உள்ள ஜாதகம் தான் இது. இந்த பொண்ணோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் மாங்கல்ய தோஷம் இருக்கத்தான் செய்யுது. 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறது, பிளஸ் சனி பார்வை இருக்கிறதுனால பொண்ணுக்கும் மாங்கல்ய தோஷம் இருக்கு. இது 2ம் புனர்விவாக யோகமுள்ள ஜாதகம்தான். ஆனால் இந்த பொண்ணோட ஜாதகப்படி அவர் மாங்கல்ய தோஷ பரிகாரம் எல்லாம் பண்ணிட்டு இதுக்கு தகுந்தபடி ஒரு ஜாதகம் சேர்த்து எடுத்தாச்சுன்னா இந்த ப்ராப்ளம் வராது. அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், பொண்ணோட ஜாதகத்திலேயும் 4 கிரகங்கள் இருக்கிறது, பிரவர்த்தியா யோகம். பையனோட ஜாதகத்திலே 4 கிரகங்கள் இருக்கு, பிரவர்த்தியா யோகம். அப்ப பிரவர்த்தியா யோகத்தோடு பிரவர்த்தியா யோகம் சொன்னால் சேர்ந்தால் அது சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. கல்யாண பொருத்தத்திலே அப்படி ஒரு சாஸ்திரமே கிடையாது. அப்ப பாருங்கோ, ஜாதகப்படி இவர் சேராத 2 ஜாதகங்கள் சேர்த்துட்டு 100 பொருத்தத்தில் 80 பொருத்தமும் இருக்கு. ஆஹா ஓஹோன்னு நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எவ்வளவு மூடத்தரமாக இருக்கு பாருங்கோ. உனக்கு ஜோதிஷம் தெரியவில்லை என்றால் இதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. இப்ப என்னாச்சோ, இந்த கல்யாணம் இப்ப நடந்தாச்சோ எனக்கு தெரியல, இந்த பொருத்தம் இல்லை வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிவிட்டேன். இப்ப இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருந்தால் என்ன ஆகும்? சரியாக பரிகாரம் பண்ணாமல் கல்யாணம் பண்ணியிருந்தால் 100% பிரிஞ்சுதான் போகும். ஏனென்றால் ஜாதகத்தில் பதிகாரகனாக இருக்கப்பட்ட குரு 12ஆம் இடத்துல இருக்கிறது, பிளஸ் ராகு 7ஆம் இடத்துல இருக்கிறது. அப்ப பரிபூர்ணமாக இதுவும் ஒரு புனர்விவாக யோகமுள்ள ஜாதகம் தான். ஆனால் இது 2ம் எந்த காரணத்தை கொண்டும் சேர்க்க கூடாது. அப்ப அவர் என்ன சொல்லியிருக்கணும்? உங்களோட பொண்ணோட வீட்டுக்காரர் தான் பார்த்துக்க போயிருக்காங்க. உங்களோட பொண்ணோட ஜாதகத்தில் மாங்கல்ய தோஷம் இருக்கு, அந்த மாங்கல்ய தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணுங்கள். இந்த ஜாதகம் எந்த காரணத்தை கொண்டும் சேர்க்க வேண்டாம். இன்னொரு விஷயம் கூட இருக்கிறது. இந்த ஜாதகப்படி இந்த பொண்ணு ஒரு ஆளை லவ் பண்ணுவாங்க, அவன் வேறே ஜாதியில் பட்டவனாக இருக்கும், ஆனால் கல்யாணம் நடக்காது. எல்லா விதத்தில் உள்ள கெட்ட பேர் உண்டாய் அது விட்டு போயிடும். அதெல்லாம் நான் அவரிடம் சொன்னேன். அதே மாதிரி ப்ராப்ளம் அந்த ஜாதகத்திலே இருக்கத்தான் செய்யுது. இப்போ எப்படியா இருந்தாலும் இந்த 2 ஜாதகங்களும் சேர்க்கவே கூடாது.
அப்ப நான் கேட்டேன், பொண்ணோட ஜாதகத்தில் மாங்கல்ய தோஷம் இருக்கே, அதுக்கு முன்னாடி அவங்க சொன்னாங்களா? அதுக்கு பரிகாரம் ஏதாவது பண்ணியாச்சா? இல்லையே, அப்படி ஒன்றும் அவர் சொல்லவே இல்லையே. இந்த பாருங்கோ, 7ஆம் இடத்தில் ராகு, பதிகாரகனாக இருக்கப்பட்ட குரு 12ஆம் இடத்துல இருக்கிறது. அப்ப இது மாங்கல்ய தோஷம் இல்லை என்று எப்படி சொல்ல முடியும்? 100% மாங்கல்ய தோஷம் தான் இது. அப்ப இது கூட தெரியாத அந்த ஆள் பெரிய ஜோதிஷியாம், பெரிய லெட்டர் படெல்லாம் அடிச்சு வச்சிருக்காங்க. இப்படி நிறைய ஆளுகள் இருக்காங்க. இவங்க வரப்பட்ட வாழ்க்கை சனி தோஷம், ராகு தோஷம் இப்படியெல்லாம் சொல்லி பிழைக்கட்டுமே. ஆனால் இப்படி சொல்லியாச்சுன்னா என்ன ஆகும்? 2 பேரோட வாழ்க்கையை தொலைஞ்சு போகிறது. இந்த பொண்ணோட வாழ்க்கையை இந்த ஜோதிஷ காரணமாக ப்ராப்ளத்தில் ஆகிறது. அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஒரு ஆளோட நம்ம துச்சமாக கிடைக்கப்பட்ட அந்த தட்சணைக்காக, காசுக்காக ஒரு ஆளோட வாழ்க்கையை தொலைக்கக்கூடாது. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. சிலது உங்களிடம் நான் எடுத்து சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். சூரியமங்கலம் புதுசா நமது சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். எந்த காரணத்தை கொண்டு நான் பின்னாடி போக விரும்பவில்லை. உண்மையே சொல்லிட்டே இருக்கும். கேட்கிறவன் கேட்கட்டும், விமர்சனம் செய்யப்பட்டவங்க விமர்சனம் செய்யட்டும், அது அவரோட பொறுப்பு. ஆனால் நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க, நல்லா கேட்டுக்கோங்க. மூட நம்பிக்கை பின்னாடி போய் உங்களோட வாழ்க்கையை தொலைக்காதீங்க, உங்களோட சந்தானங்களோட வாழ்க்கையை தொலைக்காதீங்க. ஜோதிஷம் என்பது மூட நம்பிக்கை அல்லை, அது ஒரு சாஸ்திரம். சாஸ்திரம் என்றால் அடிப்படையாக உள்ள அறிவுக்கு தான் சாஸ்திரம் என்று சொல்லப்பட்டது. நிரூபிக்கக்கூடிய அடிஸ்தானம் உள்ள அறிவு, அதுதான் சாஸ்திரம் என்று சொல்லப்பட்டது. இல்லாமல் அது ஒரு மூட நம்பிக்கை அல்லே, அது ஒரு ஐதீகம் அல்லே. ஐதீகம் என்று சொன்னால் அது நமக்கு நிரூபிக்க முடியாது. அவன் சொல்லி நான் கேட்டாச்சு, நான் சொல்லி நீங்க கேட்குறீங்க, அது ஐதீகம். ஜோதிஷம் அப்படி அல்லே, அது 100% சாஸ்திரம் தான். நீங்களே அதை படிச்சு பாருங்களேன். உங்க ஜாதகத்தை வச்சுட்டு நீங்களே ஒரு ரிசர்ச் பண்ணி பாருங்க, அப்போ உங்களுக்கே அது புரியும். ஜெகத் மாதா மகாதேவியின் அனுகிரகத்தால் உங்களுக்கு சர்வகாரிய சித்தி உண்டாகட்டும் என்று ஆசீர்வாதம் செய்கிறேன்.